ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு அதுதான் போட்டுட்ருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஷார்ட்ஸ் போடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏறும்னு. பார்க்கலாம் ஷார்ட்ஸ் போடுறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுனாலும். ஸோ துணி காலையிலே மெஷின் போட்டு விட்டுருந்தேன், அதை காய வச்சாச்சு. சமையல் ஆரம்பிக்கலாம். சேப்பங்கிழங்கு இருந்தது, அதை வந்து ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு நல்லா அலசிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வேகிறதுக்குள்ள கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வேக்கம் போட்டுடணும். கைப்புள்ள சுற்றினாலுமே கூட அந்த அளவுக்கு டஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இல்லைன்னா இது கலரே அப்புறம் கருப்பாக மாறிடும். அதனால 2 கார்பெட்டுமே பார்த்தீங்கன்னா போட்டுறது அவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகும் நம்ம இதில் வேக்கம் போட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இல்லைன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த கார்பெட் அண்ட் டைனிங் ஹாலில் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே கூட போட்டுடுறது. சோஃபா வந்து மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், எப்போ மாற்ற போகிறேன்னு தெரியல. இது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட் கிரேயாக இருந்தது, டஸ்டெல்லாம் பட்டு பட்டு டார்க் கிரே ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பியும் ஏதாவது கிரே கலரில் தான் வாங்குவேன் நான். ஸோ அதனால் பார்த்துட்ருக்கேன் இதையே வந்து ரீஃபர்பிஷ் பண்ணலாமா இல்லைன்னா புதுசு வாங்கலாமா அப்படின்னு. நான் ஒன்று பிளான் போட்டால் ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார். ஸோ இப்படியே கொஞ்சம் நாளைக்கு டிஸ்கஷன் ஓடும். டக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் எதாவது ஒன்று வாங்கிடுவேன். ஸோ இப்போ இதையுமே பார்த்தீங்கன்னா வேக்கம் போட்டுட்டா நல்ல டஸ்ட் வந்து அது கலெக்ட் ஆகிறத காட்டணும்னு நினச்சிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ தூசி இருக்கும். இந்த 2 இதுவும் க்ளீன் பண்ணிட்டு போய் பார்த்தோம். அது போக பார்த்தீங்கன்னா டெட்டோட முடியுமே கூட நிறையா இருக்கும். ஸோ ஒரு வழியாக க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு முருங்கைக்காவும் என்னது பரங்கிக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யலான்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் 2 மிளகாய் வத்தல் கொஞ்சம் தாளிப்பு வடகம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா புளிக்குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம். சிம்பிளான மெனு தான் இன்றைக்குமே கூட. சின்ன வெங்காயம் அண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் தான் உரிச்சு வச்சுருக்கேன். நிறையா சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, 10 போல் சின்ன வெங்காயம். இது இல்லைன்னா பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். ஒரு முருங்கைக்காய் சிட்டுட்டு வாங்கின பரங்கிக்காய் கொஞ்சம் பாக்கி இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரப்பொடி காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் வெறும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மசாலா கருகாமல் வதக்கியாச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த இது சேர்த்துருக்கேன். இது கூட கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்தாலுமே கூட குழம்பு நல்லாயிருக்கும். எங்கிட்ட இருந்த காய் ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் காலி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதனால் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு. இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி கரைச்சி ஊற்றணும். ஸோ அதை வந்து இன்னொரு பர்னருக்கு சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு மூடி போட்டு விட்டுருக்கேன். ஒரு 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டோம்னா காய் நல்லா வெந்துடும். ஸோ இதுவும் ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். கிழங்கு வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து சிந்தி ரெசிபி, அரபி டுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலு டுக், அரபி டுக் நல்லாயிருக்கும் ரோஸ்ட். இது ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸாக வாங்கிட்டு வந்தோம்னா செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ்னால் நம்ம கட் பண்ணவே வேண்டாம், முழுசாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நான் பாதியாக அதை நீள்வாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து இந்த பக்கம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் அதுக்குள்ளே நல்லா காய் வந்து வெந்துருச்சு. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை கரைச்சி அது கூட சேர்த்துட்றேன். கூடவே கொஞ்சம் வெல்லமும் சேர்க்கணும். இது கொஞ்சம் வத்தி வர்றப்போ மூடி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கட் பண்ண சேப்பங்கிழங்க போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குலையுமே கூட செய்யலாம். பேபி பொட்டேட்டோ இருந்தாலும் சரி, பெரிய உருளைக்கிழங்குனாலும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 50% வேக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நல்லா முறுமுறுன்னு வறுபட்டுருச்சு சேப்பங்கிழங்கு, அதையும் எடுத்துடலாம். ஸோ தீபாவளிக்கு கூட நான் ஆன்லைன்லேயே 2 saree வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். டி நகரெல்லாம் போய் வருஷக்கணக்கு ஆகுது. அண்ணுக்குமே கூட ஒரு ஆன்லைன் இதில் தான் புக் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து ப்ரீ புக்கிங் தான், 25 நாளைக்கு மேலே ஆகும் போல். என்னோட saree எல்லாம் வந்துருச்சு. சுடிதார் மட்டும் ஏதாவது பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ குழம்பு வந்து
நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணலை, இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த வறுத்த கிழங்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தட்டையான பேஸ் இருக்கிறத வச்சு லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டையாக அமுக்கி விட்டுறணும். ரொம்பவும் அமுக்கணும்னா பிரிஞ்சு ஓடிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக, அதுதான் சொன்னேன், மீடியம் சைஸ்னால் முழுசாக வறுத்துட்டு இப்படி அமுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான மசாலாலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம அமுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிழங்கு அதில் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கிழங்குமே இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. ஸோ குழம்பும் நல்லா தளதளன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து தோசை கல்லில் திருப்ப லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் நிறைய தேவைப்படாது, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த பேனில் பண்ணுறேன். மீன்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோசை கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம மசாலாவில் புரட்டி வச்சிருக்கிறத நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மொறுன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் அரபி டுக். அரபின்னா சேப்பங்கிழங்கு, அங்கே வந்து அரபின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இது வந்து சிந்திஸோட ரெசிபி. அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.